ஆகார் பிள்ளைய கூப்பிட்டுட்டு நடந்து போறா, தட்டி விட்டுறாரு ஆபிரகாம். ஒரு குடுவை தண்ணியும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. தண்ணி முடிஞ்சு போயிடுது. தண்ணி முடிஞ்சு போன பிறகு பிள்ளை அழுது தண்ணிக்காக. ஆகார் கர்த்தரை நோக்கி கதறான். அவன் அழுறான், என் பிள்ளை சாகிறத நான் எப்படி பார்ப்பேன். இப்போ பைபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். கண்களை திறந்தார் அப்படின்னா அவள் நேரம் ஆகார் குருட்டுத்தனமா குருடா கண்ணு தெரியாம பிள்ளைய தூக்கிட்டு வரல. கண்களை திறந்தாருன்னா கர்த்தர் மூணாவது கண்ணெல்லாம் ஓபன் பண்ணல, நெற்றிக் கண் திறக்கவோ மூன்றாவது கண் திறக்கவோ செய்யல. அவளுக்கு தேவை தண்ணி. கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார், அவள் அங்கே ஒரு ஊற்றை கண்டாள். கர்த்தர் ஊற்றை உண்டு பண்ணல. அதான் நான் சொல்றேன், பிரேயர் என்ன பண்ணுதுன்னு சொல்றேன். ஒரே தண்ணி தேவைன்னு நாம என்ன நினைக்கிறோம்னா கர்த்தர் ஒரு ஊற்றை உண்டு பண்ணணும், டக்குன்னு ஒரு ஊற்று அப்படியே பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் நடக்குமானா நடக்கும். கர்த்தர் எப்போ என்ன செய்வாருன்னா நமக்கு தெரியாது, நடக்கும். ஆனா பொதுவா என்ன நடக்குது, கர்த்தர் எப்படி வேலை செய்யறாருன்னு சொல்லி சொன்னா அங்க ஏற்கனவே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா நாம புள்ள சாக போகுது, தண்ணி இல்ல, சுத்தி பார்த்தா வனாந்திரத்துல தண்ணி கிடைக்காது, வனாந்திரத்துக்கு போனவங்க தண்ணி இல்லாம தான் செத்து இருக்கிறாங்க. இப்படி நிறைய தகவல்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கிறோம். நியூஸ் பேப்பர் மூலமா, டிவி மூலமா, நிகழ்ச்சிகள் மூலமா, சொந்தக்காரங்கள்ட்ட இந்த கேள்விப்படுற விஷயங்கள் மூலமா, இப்படி நம்ம காதுல நிறைஞ்சு போயிருக்கிற விஷயங்கள்லாம் இது ஒரு மோசமான வாழ்வு. அந்த எண்ணம் என்ன பண்ணுது, இருக்கிற நன்மையை பார்க்க விட ஆகாது. அங்க நன்மை ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே ஊற்று திறந்துதான் இருக்குது. இவ அதை தேடல, அவளுக்கு தேவையானது அங்கதான் இருக்குது. ஆனா இவளுடைய கண்ணீர், இவளுடைய சோகம், இவளுடைய பெர்ஸ்பெக்டிவ மறைச்சிருந்து கர்த்தர் கண்களை திறந்தார்னா அவளுடைய மனதை மாற்றினார், அவளுடைய பார்க்கும் திறனை மாற்றினார். பெர்ஸ்பெக்டிவ் வாஸ் சேஞ்ச்டு.